வணக்கங்க. கவிதா ஆனந்தகோபால் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வித்தியாசமாக வெள்ளை சோளத்தில் நான் வந்து அதிரசம் செய்ய போகிறேன். வெள்ளை சோளம் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்க. அதில் வந்து 50 பச்சரிசி மாவு இந்த அரைச்சி பாருங்கள். நல்லா கொரப்பாக போதும். ஏலக்காய் கொஞ்சம், அது ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் போட்டேன். 400 வெல்லம் எடுத்துக்கிட்டேன். நம்ம பாவு வருதான்னு பார்ப்போம். இதேமாரி பாருங்கள். அது பாருங்கள், இதுதான் பக்குவம். நம்ம எடுக்க அப்படியே நம்ம ஜல்லி முடிக்கணும். ஜல்லி முடி வரணும். இப்போ தான் நம்ம மாவு வந்து நல்லா அதிரசம் வந்து நம்ம பக்குவம் வந்து செலிக்கலாம். நான் எனக்கு கரெக்டாக பக்குவம் வந்திருக்கு. இப்போ இறக்க கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். எனக்கு பாவு அவ்வளோ தேவைப்படல, கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். பச்சரிசி கட்டை உங்களுக்கு 50 தான் போடணும். இது வந்து 400 போட்டுக்கணும். வெள்ளை சோளம் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. இது எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ நம்ம போடலாம். எண்ணெய் சட்டியில் அழகாக வருது பாருங்கள். நம்ம எப்போ பார்த்தாலும் பச்சரிசியில் ஏன் வித்தியாசமாக நம்ம வெள்ளை சோளத்தில் போட்டு பார்ப்போன்னு போட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள், வருது பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது வெள்ளை சோளத்தில் போட நல்லா சாப்பிடலாம். இப்படி இது ஹெல்த்தியானது, ஆரோக்கியமானது. அது இது அதை வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டு பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் தான் கொஞ்சம் இதாக இருக்கணும், ஏன்னா கருகிடும் உங்களுக்கு, உள்ளுக்குள்ளே வேவாது. அதனால் ஃபாஸ்ட்டாக மீடியம் சைஸில் இருந்தால் போதும். எப்படி வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா அமுக்கி எடுத்துலாம். எண்ணெய் வடிச்சிடலாம். அடுத்தது போடலாம். சூப்பராக வருது பாருங்கள். நம்ம அழகாக வெள்ளை சோளத்துலேயும் நம்ம அரிசியில் தான் போடணும், அதிர்ஷ்டம் இல்லை, வெள்ளை சோளத்துலேயும் போடலாம். நல்லா புரிஞ்சு எடுத்துக்கணும். அடுத்தது போட்டுடலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணிடுவோம். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.